அவருடைய நீதி. அப்படி நீதி மகத்தான பர்வதங்கள் போல இருக்குது. பர்வதங்கள்னா அசைக்க முடியாத மலை மாதிரி இருக்குதுன்ற நீதி. நீதினா என்ன? அதான் கர்த்தர் எப்போதும் தன்னுடைய வழிகளில் செம்மையானவர். செம்மையான வழிகள் அவருடைய வழி. தவறே செய்யாதவர். வானத்தை பூமி உண்டாக்கின எல்லாத்தையும் நியாயம் இருக்கிற அந்த நியாயாதிபதியாகி தேவன் நல்லதை செய்யாது இருப்பாரா? கண்டிப்பாக செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க அவருடைய நீதியை? அவர் எப்போதும் நல்லது தான் செய்வார். இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறோம். கொரோனா காலம் ஒரு மாதிரி நிச்சயமற்ற ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஒரு வித்தியாசமான ஒரு சூழல் ஆகிப்போச்சு ஒரு 2 வருஷமா இல்லையா? இந்த நேரத்தில் பல விசுவாசிகள் அவர்களுக்குள்ள பல காரியங்கள் குறித்து சந்தேகம் வந்துடுது பாருங்க. என்ன அப்படி கர்த்தர் கை விட்டாரு? என்ன அப்படி பண்ணிட்டாரு கர்த்தர்? கிடையாது. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் ஒருபோதும் தப்பு செய்கிறவர் கிடையாது. இதை பார்த்து ஏதோ கர்த்தர் தப்பு செஞ்சிட்டாருன்னு நினைக்காதீங்க. அவர் நீதி உள்ளவர். நீதி உள்ளவர். நீதி உள்ளவர். அப்போ எது எப்போ செய்யணுன்றதை அவர் அறிஞ்சு வச்சிருக்கிறார். நல்லா தெரியும் அவருக்கு. அவர் நீதி உள்ளவர். என்னுடைய வேலை என்ன? இன்றைக்கே எனக்கு எல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா நடக்காது. நான் ஒன்றும் கடவுள் இல்லை. ஆனால் இன்றைக்கி நான் ஒன்றை மட்டும் புரிஞ்சிக்க முடியும். அவர் நீதி உள்ளவர். எனக்கு நான் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறேன். அவர் நீதி உள்ளவர். ஒன்றையும் தப்பாகவே செய்ய மாட்டாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அவர் செய்கிறதெல்லாம் நன்மையாக செய்வார் என்பது நம்பிக்கை இருக்குது. ஆகவே நான் இந்த சூழ்நிலையினோட கர்த்தர் நம்மளை கைவிட்டார்னு சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி பேச்சை பேச மாட்டேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய பாதைகள் செம்மையானவைகளாய் இருக்கிறது. அவர் நடத்துகிற பாதை செம்மையான பாதை. இந்த காலகட்டத்தில் இந்த உலகத்தில் நம்ம வச்சிருக்கிறாரு. அவர் நம்மை நடத்துவார். நிச்சயமாக நடத்துவார். இதெல்லாம் கடந்து நம்ம முன்னேறி செல்லுவோம். ஆமென். எல்லாரும் கர்த்தரை நோக்கி கர்த்தரை துதிப்போம். அவருடைய நீதிக்காக நாம் துதிப்போம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்மை நம்பி இருக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய பாதைகள் செம்மையானவைகளாக இருக்கிறது. நீர் எப்போதும் செம்மையானவைகளை செய்கிறவர். ஒருபோதும் தவறு செய்யாதவர். எப்போதும் நியாயத்தை செய்கிறவர். நீதியை செய்கிறவர். உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய நீதிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீதி உள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்.